ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி யூடியூபர்ஸுக்கு காப்பிரைட் பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான அப்டேட் யூடியூப்லேருந்து வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட்டோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்டல் ஏஐ. ஸோ இந்த அப்டேட்டோடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு மியூசிக் தேவைப்படுதோ அந்த மியூசிக்கான ப்ராம்ப்டை ரெடி பண்ணி இதுகிட்ட கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அழகான மியூசிக்கை ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த மியூசிக்கை நீங்கள் உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனையும் வராது. அது உங்களுடைய மியூசிக். அது ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குது. அந்த அப்டேட் எங்கே வந்திருக்குது, எந்த இடத்துல வந்திருக்கு, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தெளிவாக நீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸும் அஃபீஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி வர அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவாக நான் போடுறேன். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். அது வந்து இப்போது அந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு இன்னும் வரல. ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு மட்டும்தான் வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே அந்த அப்டேட் வந்துடும். ஸோ அந்த அப்டேட் அந்த இடத்துல தான் வருது. நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட்டம் இருக்கும். அந்த பாக்ஸில் தான் நீங்கள் அந்த ப்ராம்ப்டை கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணுறது கூட நீங்கள் ChatGPT, ஜெமினி மாதிரியான ஏஐ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒன்றும் இல்லை, ஒரு மியூசிக் ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி வேணுமோ அது சிம்பிளாக நீங்களே தமிழில் ஒரு லைனில் எழுதுனீங்கன்னா, எழுதி அது கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு ப்ராம்ப்ட், சிம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் வேணுமோ அந்த மாதிரி மியூசிக் அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் மியூசிக், அதாவது உங்கள் வீடியோவில் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எந்த ஒரு காப்பிரைட்டும் வராது. நீங்கள் தாராளமாக ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோஸில். ஸோ இனி அங்கேருந்து மியூசிக் எடுக்கிறது, இங்கேருந்து மியூசிக் எடுக்கிறது, அது உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிவிட்டு காப்பிரைட் பிரச்சனை வந்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இனி நீங்கள் சந்திக்க வேண்டாம். இந்த ப்ராம்ப்ட் மூலிமா மியூசிக் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கான வீடியோக்கான மியூசிக்கை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அந்த மியூசிக்கு நீங்களே ஓனராகவும் ஆயிடலாம். சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஸோ இது கண்டிப்பாக இந்த அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.